ஹலோ காய்ஸ். நான் டெய்லி என்னோட ட்ரேட்ஸ் நான் எப்படி மார்க்கெட் பார்க்குறேன் அப்படிங்கிறத டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் ட்ரேட் எடுத்தேன். நேற்று புதன்கிழமை ட்ரேட் எடுத்தேனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. நான் ட்ரேட் பார்த்துட்டு இருந்தேன். நான் நியூயார்க்கில் மட்டும் தான் ட்ரேட் எடுப்பேன். மோஸ்ட்லி நியூயார்க் ஏஎம்ல ட்ரேட் எடுப்பேன். நேற்று சிபிஐ வேறு பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆன்டிசிபேட் பண்ணது கரெக்டு. ஸோ சொன்ன டைரக்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் போணுச்சு. பட் என்ட்ரி கிரிட்டேரியா எதுவுமே செட் ஆகாதனால என்ட்ரி எடுக்கல. எஸ், எப்படி அனலைஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், போன ப்ரீவியஸ் வீடியோ 2 வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த எஃபிஜியில் ரியாக்ட் ஆகி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், அதே மாதிரி நேற்று என்எஃபியா இல்லை சிபிஐ கரெக்டாக சிபிஐ அப்போ எஸ் இந்த இதில் டேப் ஆனிச்சு, அந்த எஃபிஜியில் டேப் ஆனிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணி அனலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 4 hour ago இந்த இடத்துல இண்டிகேட்டராக போட்டு அப்போ கிளம்ப தெரியும். இது புதன்கிழமை நேற்று இதில் எங்கே ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 4 hour எனக்கு பெருசாக எதுவுமே கிளாரிட்டி கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இங்கே இஎஸ் இருக்கா? இஎஸோட ஒரு எஸ்எம்டி நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிருந்தேன். இது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இங்கே ஒரு எஸ்எம்டி திங்கக்கிழமை கொடுத்த லோவை செவ்வாய்க்கிழமை இதில் இஎஸ்ல எடுத்திருக்கு, என்கியூவில் எடுக்கல. இது மட்டும் தான் எனக்கு அன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் எஸ்எம்டி பெருசாக என் கண்ணுக்கு தெரியல. ஸோ நான் அப்படியே ட்ராப் டவுன் டு 1 hour. இதில் எதுவும் தெரிஞ்சுதா அப்படின்னா டெஃபினெட்லி எதுவுமே இல்லை. நான் இங்கே என்ன நினச்சேன், இஃப் இன்கேஸ் நான் ஆல்ரெடி யோசிச்சிருந்தேன், இங்கே இந்த இடத்துக்கிட்ட சம்திங் 50 minutes போனால் தெரியும். நான் இந்த இடத்துல என்ன யோசித்தேன், ஏஷியா அக்யூமுலேட் ஆகிட்டு இது மேனிப்புலேஷன் எல்லாமே இந்த ஜோனுக்குள்ளே அப்படியே ஒரு அக்யூமுலேஷன் ஜோன்லேயே இருந்துருச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சிபிஐ வந்து இந்த இதை தொடும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், ரைட், எஸ் 8:30 கரெக்டாக சிபிஐ. நான் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஏதாவது என்ட்ரிஸ் கிடச்சிருந்தது அப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம், டார்கெட் வந்து இந்த எஃபிஜி வரைக்கும் ஸ்டார்டிங் வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். வை பிகாஸ் ஐ நோ இந்த சிபிஐ வந்து இந்த எஃபிஜி தொட்டுரும் அப்படின்ட்டு. எஸ், நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த எஃபிஜியை தொட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு. இந்த சிபிஐ தொட்டதுலேருந்து ஃபுல்லி ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும்தான். தென் எஸ், நேற்று நான் அப்படி லைக் 1 minute சார்ட்டு போயிடுவேன். எஸ், நான் சிபிஐக்கு முன்னாடிலேருந்து பார்த்தேன். எங்கே இந்த இதெல்லாம் முடிஞ்சு இந்த இடத்துலேருந்து பார்த்தேன் கைஸ். நான் எங்கேருந்து பார்த்தேன், 7:30 சம்திங் இங்கேருந்தே பார்க்க ஆரம்பிச்சேன் சார்ட்டை. ஸோ எனக்கு பெருசாக என்ட்ரி எடுக்கிற அளவுக்கு எதுவுமே கிடைக்கல. பை என்ட்ரி எடுக்கிற அளவு என்ன சொல்கிறது, ஒரு எஸ்எம்டி கூட எனக்கு கிடைக்கல கைஸ். எஸ்எம்டி கிடச்சிருந்தா தான் நான் என்ட்ரியாக போவேன். என் கண்ணுக்கு பைக்கு எஸ்எம்டி கிடைக்கல. பைக்கு எஸ்எம்டி கண்ணுக்கு தெரியலை. மேபி இங்கே சம்திங் இல்லை, என் கண்ணுக்கு எஸ்எம்டி தெரியலை. திடீர்னு பார்த்தா கரெக்டாக 8:04 வந்து ஒரு பெரிய விக்கூட்ட கேண்டில். ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹீட் மேப் எவ்வளோ ஆர்டரில் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது, ஹீட் மேப் ஒரு இண்டிகேட்டர் போடுவேன். அந்த இதில் கரெக்டாக வால்யூம் அதிகமாக இருந்தது. ஸோ தென் நான் வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி போய் செக் பண்ணும்போது ஏதோ ட்ரம்ப் ஏதோ நியூஸ் விட்டுருந்த மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க கரெக்டாக 8:04. ஓகே, அதனால தான் ஹீட் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அதனால வந்திருக்குன்ட்டு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தென் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பெருசாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா எஸ்எம்டி கிடச்சிதா அப்படின்னா, கைஸ் இந்த இடத்துல எஸ்எம்டி கிடச்சிருக்கு, பட் நான் அதை கவனிக்கல. இந்த இடத்துல எஸ்எம்டி கிடச்சிது. எஸ், ஐ திங்க் இதை நான் நோட் பண்ணியிருந்தேன். நான் இங்கே எம்எஸ்எஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். எம்எஸ்எஸ் கொடுப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா,
இவன் நவுர்ற மூவ்மெண்ட் எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எம்எஸ்எஸ் வரணும். என்ன பண்ணுவான், பொறுமையா இங்க எஸ்எம்டிலாம் குடுத்துப்புட்டு பொறுமையா நவுந்தான். இந்த நவுறது இப்ப நவுந்து நான் என்னைக்கு போய் என்ட்ரி எடுக்கிறது? கரெக்ட்டா பார்த்தேன், வரும்னு பார்த்தேன். அப்புறம் இங்க மூவ்மெண்ட் ஒண்ணும் பெருசா குடுக்கல. கரெக்ட்டா 8:30 ஆரம்பிச்சது. நல்ல மூவ்மெண்ட் கேண்டில் தான். சர்ருன்னு போயிட்டு எஃப்இஜி தொட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஸோ நான் எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் எஃப்இஜில என்ட்ரி எடுப்பேன். ஸோ இந்த எஃப்இஜி இந்த கேண்டில் வந்து எஃப்இஜி அப்படின்னு நான் சொல்லி இங்க என்ட்ரி போட்டா என்னையோட அடி முட்டாள் யாருமே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி எஃப்இஜி டேப்டு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். எஃப்இஜி மார்க்கெட் போயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மென்ட் மட்டும் தான் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் எப்படி என்ட்ரி போடுறது? ஸோ இங்க எதுவுமே என்ட்ரி எடுக்கல. ஓகே. இதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் கீழ தான் வரும் அப்படிங்கிறத எங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த இடத்துல இங்க கன்சாலிடேட் போட்டு இங்க கீழ இறங்குனா பார்த்தீங்களா? அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எஸ்எம்டி செக் பண்ணேன். இங்க வந்து கேண்டில்குள்ள எஸ்எம்டி இருந்தது காய்ஸ். ஏதோ 1, 2 கேண்டில்குள்ள இங்க யா எஸ்எம்டி இருந்தது. பட் எக்ஸாக்ட்டா எந்த இடம்? ம். பிளேஸ் எங்க? ஆனா இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்தது காய்ஸ். எங்க இருந்தது தெரிய மாட்டேங்குது. ஓகே. சம்திங் ஐ டோன்ட் நோ. இந்த எங்கேயோ இருந்தது எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது வேற. யா கைஸ், இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கு. இந்த கேண்டில் தான் சாரி இந்த இதுலயோ யா கைஸ் இங்க தான் எஸ்எம்டி இருக்கு. யா இந்த எஸ்எம்டி தான் கணக்கு தெரிஞ்சது. நான் வந்து என்ட்ரி எடுத்த ஒரு செல் என்ட்ரி இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணேன். இவ்வளோ பெரிய பை கேண்டிலுக்கு அப்புறம் பொறுமையாக மார்க்கெட் போகும், செல் வேணா அடிக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங்ல இருந்தேன். இந்த இடத்துல எனக்கு எஸ்எம்டியே கிடைக்கல. இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்றேன். இந்த ஜோன்ல எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியே எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கலர் லைட்டாக மாற்றி தர்றேன். இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கால இந்த இடத்துக்கிட்ட எனக்கு எஸ்எம்டியே கிடைக்கல. இஃப் இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல எங்கேயாவது எஸ்எம்டி கிடைச்சிருந்ததுன்னா ஐ வில் ஃபோக்கஸ் டு செல். இந்த இடத்துலயே நான் செல் அடிச்சிருப்பேன். அடிக்க வேண்டியது இந்த இடத்துல எம்எஸ்எஸ் பார்த்துட்டு இங்கேயே செல் அடிச்சிருக்கலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல செல் அடிக்க வேண்டியது. ஐ திங்க் இஎஸ் அது என்ட்ரி எடுத்தான் நினைக்கிறேன். இங்கே இருக்க எஃப்இஜியில் இஎஸ் என்ட்ரி கொடுத்துருந்தான், என்ட்ரி கொடுக்கல. ஸோ அப்படி பார்த்துருந்தேன் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து என்ட்ரி எடுக்க ட்ரிகர் பக்கத்தில் வரும்போதே நான் என்ட்ரி போட்டிருப்பேன். ஐ மீன் பக்கத்தில் ட்ரிகர் ஆகும் போதே என்ட்ரி போட்டிருப்பேன். எஸ் இந்த இடத்துல எம்எஸ்எஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல எங்கேயுமே எஸ்எம்டி எனக்கு கிடைக்கல. நான் எஸ்எம்டி இல்லை அப்படின்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இந்த ஜோனில் எனக்கு எஸ்எம்டியே கிடைக்கல. இந்த ஜோன் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு எங்கே வந்து எஸ்எம்டி கொடுத்தானோ இங்கே தான் ஃபஸ்ட்டு எஸ்எம்டி கொடுத்தான் செல்லுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் அப்படியே 3 மினிட் போய் பார்த்தேன், இது என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படின்னு. யா எஸ்எம்டி இருந்தது. பட் இதுக்கு எம்எஸ்எஸ் இல்லையே. 1 மினிட்ல வித்தவுட் அன் இண்டிகேட்டர். யா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எம்எஸ்எஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் இந்த இடத்துல எம்எஸ்எஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல எனக்கு இந்த எஃப்இஜி தான் இருக்கு. அங்கே ட்ரிகர் ஆகலை. இங்கே எஃப்இஜியே இல்லை. ஸோ இங்கே எம்எஸ்எஸ் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 3 மினிட் போய் பார்த்துருந்தேன். 3 மினிட் எஃப்இஜி இங்கேயே மார்க் பண்ணலாம். யா 3 மினிட்ல இது எஃப்இஜியாக தான் இருந்தது. எஸ் என்ட்ரி கொடுத்துருந்தது. பட் 3 மினிட்ல எம்எஸ்எஸ் கிடைக்கல. நான் என்ன பண்ணுறது? 1 மினிட்ல எஸ்எம்டி இருக்கு. நான் 3 மினிட் கூட போய் பார்த்து வந்தேன். யா 3 மினிட்ல கூட எஸ்எம்டி இருந்தது. 3 மினிட்ல ஆல்சோ எஸ்எம்டி இருந்தது. பட் எம்எஸ்எஸ் இல்லை. நான் என்ன பண்ணுறது? என்னோட கிரிட்டேரியா மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் என்ட்ரி எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எங்கே இது வரைக்கும் சார்ட் பார்த்தேன் அப்படின்னா தென் இந்த எஃப்இஜி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஜஸ்ட் வாட்ச். எஸ் இந்த லோ இந்த இடம் வரைக்கும் பார்த்தேன் கைஸ். இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் பார்த்தேன். இங்கே எஸ்எம்டி கொடுத்துருந்தது. எஸ் ஐ நோட் இட். இங்கே பாருங்க,
இந்த எஸ்எம்டி நான் தெளிவா நோட் பண்ணேன். இந்த எஸ்எம்டி நான் தெளிவா நோட் பண்ணேன். நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பை போலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த எஸ்எம்டி கொடுத்ததுக்கு அப்புறமே நான் 1 மினிட் போயிட்டேன். 1 மினிட்லேயே தான் இருந்தேன். ஐம் ஸ்கேல்பர். நான் 1 மினிட்ல மட்டும் தான் இருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தேன், இதே சேம் டைம் எனக்கு கடுப்பு ஏத்துற மாதிரியே நேற்று நடந்தது. ஃபுல்லாக டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். யாரு? இஎஸ். ஆனால் சேம் பிளேஸில் இவன் வந்து வீக்கு தான் விட்டுருக்கான். நான் என்ன சொல்றது இவனை? எனக்கு கடுப்பாயிருச்சு. எனக்கு இதுதான் டென்ஷனாகவே ஆயிடுச்சு நேற்று. இந்த இடத்துல இஎஸ் வந்து தெளிவாக என்ன பண்ணிட்டான், எம்எஸ்எஸ் கொடுத்துட்டானா. ஆனால் இவன் வந்து வீக்கு கொடுத்துட்டு போயிட்டான். திரும்பி ரீட்ரேஸ் ஆகிட்டான். ஆனால் இவன் ஒழுங்காக எம்எஸ்எஸ் கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் நான் இந்த எஃபிஜியில் என்ட்ரியை போட்டுட்டு ஒரு 1:5 என்னோட டார்கெட் எப்பயும் 1:5 தான் வந்திருக்கும். என்கியூவில் என்ட்ரி போட்டிருந்தா நான் இங்கே போட்டிருப்பேன். லோவில் எஸ்எல் வச்சுட்டு 1:5 தான் வைப்பேன். எப்பயுமே அப்படி தான். டார்கெட் வந்துடுச்சு, கரெக்டாக போயிருக்கு. பட் ஆனால் இவன் எம்எஸ்எஸ்ஸை ஒழுங்காக கொடுக்கல. பாருங்க, வீக்கில் பண்ணவும் எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. இவன் எல்லாத்தையும் கொடுத்தாலும் எம்எஸ்எஸ் கொடுக்கல அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்ட்ரி எடுக்கல. ஜஸ்ட் வாட்ச் பண்ண மட்டும் ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட் ஐ வாட்ச் இட். பொசிஷன் சும்மா தான் போட்டு வச்சிருந்தேன், என்ட்ரி எதுவுமே எடுக்கல. ஸோ தென் இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் ஹை கொடுத்துக்கிட்டே வந்தான். எதனால ஹை கொடுக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் 5 மினிட்டுக்கு போய் பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சது இங்கே ஒரு இது இருக்கு. 50 மினிட்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல ஒரு எஃபிஜி ஆர்டர் இருந்தது. எஃபிஜி இருந்தா எஃபிஜி இல்லையா? ஓகே, ஐ திங்க் 3 மினிட். எனி டைம் ஃப்ரேம் தெரியல. இங்க சொன்னேன்ல நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு. சேம் பிளேஸ் வந்திருக்கானா? இதுக்கு தான் வந்திருந்தான். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு கில் ஜோன் மேட்ச் ஆகல. நேற்று நாள் நான் வெறுக்கக்கூடிய நாள்களில் நேற்று நாளும் உண்டு. பாருங்க, கரெக்டாக எத்தனை என்ட்ரி. இங்கேருந்து பை அடிக்கலாம் அப்படின்னா எம்எஸ்எஸ் கிடைக்கல. எம்எஸ்எஸ் நியூஸுக்கு முன்னாடி எம்எஸ்எஸ் கிடைக்கல. நியூஸில் வந்து எஃபிஜி கேண்டில் உருவாகி இங்கே இதை தொட்டுட்டான், எஃபிஜியை தொட்டுட்டான். ஸோ இதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் தான் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருந்தேன், பிரேக் டவுன் வீடியோவில். ஓகே, ஸோ இங்கே ஒரு என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. தென் இங்கே 1 மினிட்ல பார்த்தேன். தென் இங்கே 1 மினிட்ல பார்த்துட்டு இருந்தேன். தெளிவாக நான் அப்போ சொன்னேன்ல, இங்கே எம்எஸ்எஸ் கிடைச்சது, மேலே எஃபிஜி கிடைச்சது, பட் எஸ்எம்டி கிடைக்கல. 2வது என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சா? தென் 3வது என்ட்ரி 3 மினிட்டுக்கு போனேன். இங்கே எஸ்எம்டியும் கிடச்சிருந்தது. ஓகே, எஸ்எம்டியும் கிடச்சிருந்தது, எஃபிஜியும் கிடச்சிருந்தது. பட் ஆனால் எம்எஸ்எஸ் கிடைக்கல 3 மினிட்ல. ஸோ தென் மார்க்கெட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 3வது என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சா? தென் இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்எம்டி. ஸோ ஓகே, இது எனக்கு தெரியும்ல என்ன கிடச்சிது. இங்கேருந்து இந்த எஃபிஜி வரைக்கும் பை ஆவான்னு தெரியும். இந்த எஃபிஜி தொட்டால் ஃபுல்லாக கீழே தான் வருவான்னு தெரியும். ஸோ ஒரு கட்டத்தில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பான்னு தெரியும்ல. ஸோ இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான். ஸோ தென் இன்னும் ஃபாலோ ஆகணும், கண்டினியூஸ் ஃபாலோ ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு தெரியும். பைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும்னு தெரியும்ல. ஸோ அந்த இடம் இங்கே எஸ்எம்டி கிடச்சோன்னுமே சரி ஓகே, அவன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பான். நான் எது வரைக்கும் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த எஃபிஜி நான் வச்சுருந்தேன். ஒரு 3 மினிட்டோ இல்லை 5 மினிட் எஃபிஜி இந்த வரைக்கும் நான் யோசிச்சு வச்சுருந்தேன் வருவான் அப்படின்ட்டு. பட் அவன் என்ன பண்ணான், இது வரைக்குமே வந்துட்டான். இட்ஸ் ஓகே, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இங்கே 3 என்ட்ரி ஆல்ரெடி மிஸ் ஆயிடுச்சு. எத்தனை? 1 2 3. இந்த 4வது என்ட்ரிக்கு எஸ்எம்டி இருக்குது. இது எஸ்எம்டியா? எஸ்எம்டி தெளிவாக இருக்குது. எஃபிஜி இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆனால் எம்எஸ்எஸ் ஒழுங்கா இல்லை. 4வது என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சா? போயிட்டு போகுது. தென் அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்தான். இந்த 3 மினிட் எஃபிஜி சம்திங் இருந்தது. ஆமாம், 3 மினிட் எஃபிஜி இருந்ததுன்னு சொன்னேன்ல, அது வரைக்கும் வந்தான். இந்த எஃபிஜி வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல நான் வாட்சே பண்ணல. எனக்கு கடுப்பாயிருச்சு. எங்கே கரெக்டாக பார்க்குறேன்,
10:59க்கு வரான். எஸ் 10:58க்கு வரான். இந்த இடத்துல வந்தோனே அப்பதான் செக் பண்றேன். எனக்கு கடுப்பாயிருச்சு. கில் ஜோன் முடிய போற நேரம். இதுக்கு மேல என்ட்ரி போடுறது தப்பு. நான் கில் ஜோனுக்குள்ள தான் என்ட்ரி போடுவேன். இல்ல அப்புட்ன்னா நான் என்ட்ரிய போடவே மாட்டேன். இப்ப பாருங்க இந்த இடத்துலயே நேத்து ஒரே நாள்ல 5 என்ட்ரி எனக்கு மிஸ் ஆயிருச்சு. எப்படி இருக்கும்? எல்லாமே ஏதோ ஒரு ரீசன். என்னோட உண்மைய சொல்லணும் அப்புட்ன்னா, ட்ரேட் பண்ற ஒவ்வொரு ட்ரேடரும் இப்படிதான் கைஸ் இருக்கணும். ஒரு கிரிட்டீரியா மிஸ் ஆனுச்சு அப்புட்ன்னா, நோ ட்ரேட், நோ ட்ரேட் அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன ஆனுச்சு? எம்எஸ்எஸ் மிஸ் ஆனுச்சு, ட்ரேட் எடுக்கல. இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு? எஸ்எம்டி கிடைக்கல, ட்ரேட் எடுக்கல. இந்த இடத்துல என்ன ஆனுச்சு? எம்எஸ்எஸ் கிடைக்கல, ட்ரேட் எடுக்கல. இந்த இடத்துல எஸ்எம்டி கிடைச்சிருக்கு, எஃப்இஜி கிடைக்குது, எம்எஸ்எஸ் கிடைக்கல, ட்ரேட் எடுக்கல. ஸோ இது மாரி ஆனா நீங்க ட்ரேட் எடுக்கணும் அப்புட்ன்னா, உங்களுக்கு கிரிட்டீரியா கரெக்ட்டா இருக்கணும். உங்களோட ரூல்ஸ் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் ட்ரேடுக்கு உள்ளேயே போகணும். இல்ல அப்புட்ன்னா, அது எவ்வளோ தூரம் போனாலும் சரி, டார்கெட் போனாலும் சரி, அத தாண்டி போனாலும் சரி, ட்ரேட் எடுக்காம தான் இருந்தாகணும். இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு? எல்லாமே கிடைச்சது இந்த இடத்துல. எஃப்இஜியும் இருக்குது. ஸோ தென் கீழ தான் போவான்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. எம்எஸ்எஸ் எஸ்எம்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த இடத்துல சம்திங். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு? எனக்கு கில் ஜோன் டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்றது? நத்திங். நான் இந்த சில்வர் புல்லட் பார்க்க மாட்டேன். 10 10 டூ லெவலா? 10 டூ லெவல் இது கில் ஜோன்லயே வந்துரும். லெவல் டூ 12 நான் பார்க்கறதில்ல. கில் ஜோன் முடிஞ்சிருச்சு. ஸோ நோ ட்ரேட் அப்படின்னு விட்டுட்டேன் கைஸ். ஸோ அதனால நேத்து நான் ட்ரேடே எடுக்கல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான் கைஸ். உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் செட்டப்புக்கு சர்டைன் ரூல்ஸ் ஃபிட் பண்ணிக்கங்க. அந்த ரூல்ஸ வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ட்ரேட் எல்லாமே டிபி போகும். இந்த ட்ரேட் வந்து நான் பொசிஷன் தான் போட்டு வச்சிருக்கேன். ட்ரேட் எடுக்கல. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.